இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2021 சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 97,506 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.22% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சிகளுடைய ஓட்டு தான், இந்த தரவுகள் அடிப்படையில் தான் அவங்க ஓட்டை பிரிக்க இருக்காங்க. மற்ற கட்சிகளுடைய ஓட்டை அதிகமாக பிரிக்க இருக்காங்க. அவங்களுடைய 35% ஓட்டு இருக்குதுன்னு சொல்கிறத நிரூபிக்க இருக்காங்க. மற்றும் அவங்களுடைய ஓட்டு வங்கியும் வர நாட்களில் நமக்கு தெரிய வரப்போகிறது. அதுக்காக பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த 2021 அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில் 2வது இடத்துல திமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 74,897 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.80% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல மக்கள் நீதி மையம் 10,368 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.23% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி 10,176 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.14% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சிகளோடு வாங்கிய ஓட்டை தான் பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 22,609 ஓட்டு 11.41% ஓட்டு அதிகம் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,98,122 ஓட்டு பதிவாயிருக்கு. 76.9% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,60,372 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,98,122 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகள் அடிப்படையில் தான் இந்த கட்சிகளுடைய ஓட்டை தான் அதிகமாக பிரிக்க இருக்காங்க. யார் கட்சி ஓட்டை எவ்வளோ பிரிக்காங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்களுடைய ஓட்டு வங்கியும் வர நாட்களில் நிரூபிக்க இருக்காங்க. ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.